பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கென்று ஆயத்தமாகலாம். அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை ஆறு நேரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாகிறார். இந்த நேரம் முழுவதும் அந்த பொருட்படுத்துவதும் வரக்கின்ற நிலையில் துரிதமாய் வர உதவி செய்கிறாங்க. வீடுகளில் இருந்து நம்ம கொஞ்சம் வழியாக பார்க்கிறேன். ஆண்டு சகல குடும்ப பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அந்த சுதந்திர நாவல் தொடர்ந்து தந்து வழிபாடு துரிதமாக இருக்க உதவி செய்யும். வந்திருக்கிற நாங்கள் ஒருமித்து புரிந்து கொள்ளவும் விசுவாசம் வெளிப்படுத்தவும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆட்சி நல்லது. இந்த வண்ணமாகவே கிறிஸ்துவை கேட்டது 326 கேட்டது பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்ற பாடல் முதல் சரணத்தில் கடைசி சரணத்தில் சேர்ந்தோம். நாங்கள் போற்றுகின்றோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம்.
மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கண்டித்தருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நாம் ஒவ்வொருவருக்கும் என்று தந்தருவாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியின் கீழ் ஆண்டவரை நாம் துதிக்கப்படுவதாக. நாளுக்குரிய வேத பாடல் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனை மயக்கும் ஒருவனும் ஞானவான் அல்ல. ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெச்சிப்புக்கும் சமானம். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிரயாணத்துக்கே துரோகம் செய்கிறான். வழக்குக்கு விளக்குவது மனுஷனுக்கு மேன்மை. மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான். சோம்பேறி குளிக்கிறதென்று ஒழுங்க மாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. மனுஷனுடைய இருதயத்துள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. புத்திமானோ அதை முன்னெடுப்பான். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயலத்தில் பிரேசப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷன் கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நியாயப்பிரயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பை சிதற பண்ணுகிறான். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்பரவன் என்று சொல்லத்தக்கவன் யார்? வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இரண்டும் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கினால் விளங்கும். ஆமென். பாடம் முடிந்தது. சோத்திரம் உண்டாவதாக. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்திக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவ கீர்த்தனையில் 131வது கீர்த்தனை. நீ உனக்கு சொந்தமல்ல, மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்ல என்ற பாடலை பாடலாம். அப்பொழுது முதலாவது காணிக்கை செலுத்தும் விரும்புகிறவர்கள் முன்னே வந்து செலுத்தப்படி கேட்டுக்கொள்ளலாம். அங்கே காணிக்கை பெட்டிகள் இருக்கிறது, அதை செலுத்தப்படி கேட்டுக்கொள்ளலாம்.
உயர் பதவியில் என்றும் நிலைப்பா நீயுனக்கு சொந்தமல்லவே. மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. வந்திருக்கிற ஒவ்வொருவோடு நிலைப்படும்படியாக செபிக்கிறேன். ஓய்வு நாளிலே நாம் உண்மை தொழுது கொள்வது எங்கள் மகிழ்ச்சியும் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் உதவி செய்யும். வருகின்ற நம்முடைய பிள்ளைகள் அனுதினமும் உண்மையிலே நிலைத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு தியானிக்கிற நேரம் ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளில் கூட தியானிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியில் வாசிக்க கேட்டோம். அழைப்புக்கு ஏற்ற தகுதியான வாழ்வு வாழ்தல். அழைப்புக்கு ஏற்ற தகுதியான வாழ்வு வாழ்தல். கிறிஸ்தவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆக கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு வாழ்வது அவசியம். அதுதான் live worthy of your calling. உங்களுடைய அழைப்பு. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவர்களாய் இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகி உள்ளவர்களாகும் எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எல்லாருக்கும் தான் உலகத்தில் வாழ்கிற அனைத்து மனுகுலத்துக்கும் இதே நியதி தான். ஆனால் அதிலும் ஒரு அறிவுறுத்தலோடு கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்படுகின்றது பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்நாட்கள் 70, முடிஞ்சு போனால் 80, அதுக்கு மேலே சஞ்சலம் தான். கடந்த ஆண்டு லட்சக்கணக்கான மக்கள் மனைவியோடு பேச முடியல, கணவனோடு பேச முடியல, பெற்றோரோடு பேச முடியல, உடன்பட்டோடு பேச முடியல, வீட்டில் இல்லை.
படிப்புக்காக, வேலைக்காக, பிசினஸ்க்காக எங்க ஆங்காங்கே போனவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. இந்திய தேசத்துல இன்னும் அதிகமா இந்த கண்ணீர், கவலை. நம்முடைய நாட்டில் தான் இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருந்தது, பயம் இருந்து கொண்டே இருந்தது. குழந்தைகளை குறித்ததான பயம், வயது முதிர்ந்தவர்களை குறித்ததான பயம், என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சத்தின் மத்தியில் தான் 2020 கடந்து வந்தோம். 21ஆம் ஆண்டை துவங்கி 9 நாள் ஆச்சு, பழசாயிடுச்சு. ஒன்றும் அந்த ஒரு மாற்றம், ஆண்டவரை எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறதா? சங்கீதக்காரன் எழுதின, நாங்க ஞான இருதயம் உள்ளவர்களாக படித்து எங்களுக்கு நீங்க போதியும், teach us how to live in this world to fulfill the God's thirst. ஆண்டவருடைய தாகம் என்ன? இந்த உலகத்தில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார். யோவான் 3:16 சொல்லுங்க. அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அவரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளாக அவர் அழைக்கிறார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் தவறு செய்கிறவனா இருக்கிறான், மிருகம் செய்கிறவன் இருக்கிறான், அவனை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்துல என்னை ஜீவ பலியாய் கொடுக்க வந்தேன், என் ரத்தத்தினாலே இவர்களை மீட்டெடுக்கிறேன், என் ஜீவனை கொடுத்து மீட்டெடுக்கிறேன் என்று சொல்லி ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது. நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், ஆண்டவருடைய கோபாக்கிரிக்கும் நேரம் நிறுத்தப்பட வேண்டியவர்கள் நாம் எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக ஆண்டவருடைய சமுத்திரத்தின் பாடுகளை தான் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய பாவங்கள், மீறுதல்களை சுமந்து தீர்த்து அவர் தழும்புகள் ஏற்பட்டது, தழும்புகளினால் அடையாளத்தினால், அந்த தழும்புகளின் அடையாளம் அவர் ஏற்றுக்கொண்டு நாம் எல்லோரையும் குணமாக்கி இருக்கிறார் என்று பேதுரு வாக்கியம் எழுதுகிறார். 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் எல்லாரும் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், சுகமாக்கப்பட்டவர்கள். ஆனால் 2020 இன்னைக்கு கடந்து வந்தோமோ, 21ஆம் ஆண்டு 9 நாட்களை கடந்து 10ஆம் தேதி வந்திருக்கிறோம். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஒருவரை மதித்து ஒருவரை கணம் பண்ணி குடும்பத்தில் நாம் ஆசீர்வாதம், மகிழ்ச்சியா, சமாதானமா இருக்க முடிகிறதா? சபையில ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செலுத்த வேண்டிய காரியங்கள், கணம், அவரை சமூகத்தில் நிற்கிற நீ, வந்திருக்கிற நீ, ஆண்டவருக்கு என்று கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கிறாயா? கடந்த ஆண்டு முழுவதும் உன்னை கிருபையாய் காத்திருக்கிற வருடாந்திர உங்களுடைய நன்றி படையில் காணிக்க குடும்பம் சொல்லி நாங்க ஒரு கவர் உங்களுக்கு கொடுத்தோம், ஒரு அடையாளத்துக்கு. அதையாவது கொடுத்து இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. வருடம் முழுவதும் 2020 நடத்திட்டாங்க. 21 9 நாள் வந்துட்டோம். உன்னோட 10 பேர் அனுப்பிச்சுனாப்பா சுகமாயிருப்பாங்க. நீ ஒத்த வந்துகிறீர்கள், மீதி 9 பேர் எங்க? கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆலயத்திற்கு உங்களுக்கு கவர்கள் கொடுக்கப்பட்டது. இங்க வந்துட்டு 100 தானே வந்துருது, 200 தான் வந்து, மீதி 90 எங்க? உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். 90 ஆடுகள், 100 ஆடுகளில் 99 ஆடுகள் இங்கே இருக்கிறார். ஒரு ஆடு காணுங்க, விட்டுட்டு போகல, தேடி போறார். உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார். நீ எங்கே இருக்கிறார்? உன்னுடைய எண்ணங்கள் என்ன, சிந்தனைகள் என்ன, யோசனைகள் என்ன? நீ எதை செய்து கொண்டிருக்கிறார்? கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறாயே, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறாயே, இந்த பெத்தல் குடும்பத்தில் அங்கம் என்று சொல்கிறாயே, இந்த ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்கிறாயா? எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் இருக்கலாம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கை. வாழ்வு அந்த வாழ்வு அல்ல கிறிஸ்துவம். லிவ் வாழ்க்கை என்று சொல்கிறார். நாம ஏனோதானு ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தையில கேட்டுட்டு போயிடும், அடுத்த வாரம் வரும், இன்னொரு வார்த்தை கேட்கிறோம், போறோம். இது நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை, அது ஒரு மார்க் போடுறோம், இல்லைன்னா சரியில்லைன்றோம், இல்லை நல்லா இருந்தது. யாராவது போய் திருப்பி பார்க்கறது? இந்த வார்த்தைகளை திருப்பியும் படிச்சு பார்க்கலாம். இந்த வார்த்தை உண்மையா இருக்குமா? இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த முடியுமா? இது என்னுடைய வாழ்க்கையை ரியலைஸ் பண்ண முடியுமா? How to realize these promises? வருடத்தின் முதல் நாள்ல எல்லாரும் வாக்குத்தத்தம் பெற்றுத்தான் இருக்கிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டுவோம். நாம அதை உறுதியை பற்றி அதனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள் இருக்கிறதா? இப்படி
இல்லாமல் வாழ்றதுக்கு கிறிஸ்தவனா இருக்கணும்னு அவசியம். உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மதங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறாங்க. அதில் கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்க. அந்த லிஸ்ட்ல கோயிலுக்கு வராதவங்க இருக்கிறாங்க, வேதத்தையே பார்க்காத படிக்காதவங்க இருக்கிறாங்க. ஆனா பேச சொல்ல இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, சபை சரியில்லை, ஆயர் சரியில்லை, இவங்க கொடுக்கணுமா, அது கொடுக்கணுமா, இந்த கோயிலில் கேட்டே இருப்பாங்க, இப்படி கொடுத்து சொல்லிக் கொள்கிறவர்கள் தான் கிறிஸ்துவ மார்க்கத்தில் பெறுகிறார். அதனாலதான் சாபம். அதனாலதான் குடும்பத்துல சமாதானம் இல்லை, சபையில சமாதானம் இல்லை, கிறிஸ்துவ மார்க்கத்துல சமாதானம் இல்லை, பல நிலைகளில் வேதனைக்குரிய காரியங்களாக இருந்து கொண்டே இருக்கிறார். இந்த 2021 மனம் மாற வேண்டியவர்கள் மனம் மாற, ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒப்பு கொடுக்க, திருந்த வேண்டியவர்கள் திருந்த, வேத வாசிக்கணும் திருமணம் திருமணம், ஜெபிக்கணும் திருமணம் திருமணம். உங்கள் வாழ்க்கை மாறட்டும். என் கணவனோடு நான் ஒப்புரவாக அவன் மரியாதை நடத்துவேன், கனம் பண்ணுவேன், கௌரவப்படுத்துவேன், திருமணம். என் மனைவியை அன்பா நேசிப்பேன், அன்போடு நடத்துவேன், திருமணம். என் பெற்றோரை ஆதரவு பண்ணுவேன், என் பெற்றோரை மதித்து நடப்பேன், என் பெற்றோரை முக்கியப்படுத்துவேன். அவர்கள் சொல் இல்லாம, அவங்களுடைய வழிநடத்து இல்லாம, ஆலோசனை இல்லாம எதுவும் செய்யல என்ன திருமணம் எடுங்க. என் பிள்ளைகளை ஒரு வார்த்தை கேட்கணும், என் மகனை கேட்கணும், என் மகளை கேட்கணும். என் பிள்ளைகள் என்ன சொல்கிறார்கள் அதுதான் நான் இப்போ சந்தோஷம். என்னால் முன்ன மாதிரி போக முடியல, வர முடியல. என் பிள்ளைகளை, உன் பிள்ளைகள் எப்பொழுது ஆதரவு பண்ண போறோம், எப்பொழுது நீங்கள் அவர்களை முன்னிலைப்படுத்தி பார்க்க போகிறீர்கள். எப்படியெல்லாம் வாழ்வாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குரிய வாழ்வாக இருக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு சம்பவம், மதிப்புக்குரிய ஒரு ஓமையை ஆண்டவர் இயேசு நடப்பித்து காட்டினார். அதை சொல்லி காட்டினார். 2 பிள்ளைங்க இருந்தாங்கப்பா, ஒரு பிள்ளை போயிட்டா, புத்தி திருப்பி வந்தா சேர்த்துங்க. ஆனா மூத்த மகன் ஒன்று வரமாட்டான், வெளியே இருக்கான். அந்த 28ஆம் சமவாசி போடுறோம், 28 தானே 15:28 லூக்கா 15ஆம் அதிகாரம். தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கும். அப்பா, நம்ம வீடு, நம்ம தம்பி மனிதன் வைத்திருக்காங்க, இப்படி மக்கோச்சி கூட பாப்பா. பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், திருச்சபை விசுவாசிகள் ஒருவரை ஒரு மதித்து, ஒருவரை ஒரு கனம் பண்ணி, ஒருவரோடு ஒரு இணைந்து வாழ்வதற்காக அவரை வருந்தி அழைத்து ஒரு குடும்ப ஐக்கியத்தை ஏற்படுத்தணும் எண்ணம். பாத்தீங்களா, இப்படி சொன்னா 100 எண்ணெய் ஊத்துறது, அங்க போய் 100 எண்ணெய் ஊத்துறது, இதெல்லாம் சாபம் நினைச்சீங்க. இது இன்னும் தலைமுறையில் வரும், இல்லை அடுத்த தலைமுறைக்கு வரும், இல்லை அடுத்த தலைமுறை வரும். வருஷத்தோதுல இதுதான் 5 பிரசங்கமானு கேட்காதீங்க. இதை சொல்லலாம் வேற யாரும் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆண்டோடைய கோபாக்கினிக்கு ஆளாகாதபடி இந்த 2021 ஞானமாய் நடக்கலாம். 20 ஞானமா பெற்றோர்களாய் நாம எல்லாத்தையும் இழந்துட்டோம். அநேகருக்கு வேலை போச்சு, அநேகருக்கு வருமானம் போச்சு, அநேகருக்கு பற்றாக்குறை, கடன் தொல்லை பெருகி போச்சு. 2020 கண்ணீரோடவே போச்சு. நிம்மதியான ஒரு சில கைவிட்டு எண்ணலாம். அநேகருடைய வீடுகளில் பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், கணவன் மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரி கூட ஒருவரை ஒருவர் நொந்து குடும்பத்தில் எவ்வளவு கண்ணி. அப்படிதான் 20 கடந்த 21 வந்துட்டோம். இந்த 21ஆம் ஆண்டாவது நாம் ஞானமாய் நடக்க ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு. என்ன பேசுறது தெரியுமா? ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசா. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து அழகா சொல்லுவாரு. 20ஆம் வசனம், நீங்கள் எனக்கு தீங்கு செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக மாறப்படினார். நீங்க ஒன்றும் கவலைப்பட, நீங்க எல்லாம் விரோதமாக தான் பேசுனீங்க, என் மனநோக்கும்படி பேசுனீங்க, என்னை அடித்து நொறுக்கி என்னை துன்புறுத்தி கொண்டு இருந்தாலும் போதும், அதோடு போயிருக்கோம். ஆனா குழியில போட்டு விற்று அவன் போய் போட்டு வீணான பழி சுமத்தி சிறைச்சாலையில் போய் என்னுடைய காரியங்கள் ஏண்டாயெல்லாம் என்னை பெற்றெடுத்தார்கள். ஏன் இங்க வாழ வேண்டும், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சகோதரர்கள், ஏன் இந்த குடும்பம், ஏன் என் சகோதரர்கள் நினைத்த காலங்களில் தண்ணீரோடவே காலத்தை கழித்து போனவன். ஆனால் ஏற்ற கால ஆண்டவர் அவன் உயர்த்தி மேல வச்சார். இப்பொழுது நொந்து பாடுகளின் மத்தியில் வேதனையின் மேல தகப்பனார் யாக்கோபு இழந்த பிறகு இவன் கிட்ட நான் மாட்டிக்கணுமே,
இப்போது என்ன செய்ய போகிறானோ என்று கலங்கிக் கொள்கிற சகோதரனை பார்த்து சொல்ல, ஒருவர் சார்ந்து வாழ்ந்த இந்த அனுபவம் இதுதான் reward of your God. கிறிஸ்துவனாய் இருப்பதற்கு இதுதான் அடையாளம். கிறிஸ்து என்ன மணி நல்ல வசனங்கள் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 24 ஒருவரை ஒருவர் முறையிட்டுக் கொண்டு ஒருவரை ஒருவர் விட்டு விலகுவதை தவிர்த்து ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவர் இணைந்து மனோரமியமா வாழ்கிற வாழ்வு அவசியம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து என்னை மன்னிச்சிட்டாரு, நாங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறோம் என்ற அந்த உணர்வுகள் இந்த வருடத்துல கிறிஸ்துவனாய் வாழும். அதனால்தான் வாழ்ந்து கொஞ்ச காலம் சொன்னார், இந்த வாழ்வுல நான் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிக்க போகிறேன். How to be a witness for Christ. எப்படி கிறிஸ்துவுக்கான சாட்சி. இதைத்தான் நான் விரும்புகிறேன். இந்த சாட்சியை இழக்கிற காரியங்களை குறித்து சாலமன் அழகாக பதிவு பண்ணார். நீதிமொழி புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் நீதிமொழி புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் வாசித்தார். 24 ராஜாசத்தில் ஆரம்பிக்கிறாரு. ராஜாவின் முருகலை சொல்றாரு, வழக்கு பற்றி சொல்றாரு, சோம்பேறிகளை குறித்து சொல்றாரு. 4 காரியங்களை அழகாக பதிவு பண்றார் சாலமன். உணவு அது ஒருவனை சுயநலக்காரனாக மாற்று. எண்ணங்களும் சிந்தனைகள் யோசனை பூத்தி எல்லாத்தையும் மயக்கிட்டு அவைகள் நிமித்தமாய் உன்னை நீ கெடுக்கிறாய், உன் குடும்பத்தை கெடுக்கிறாய், உன்னுடைய சமூகம் கெட்டு போகும். ஞானமாய் நடக்க பழகிக் கொள்ளும். நமக்கு அதிகாரிகள் இருக்கதான் செய்கிறார். வீட்டுக்கு தலைவர் யார்? அவர் பேச கேளுங்க. ஐயா சொன்னா கேளுங்க, அம்மா சொன்னா கேளுங்க, பிள்ளைகள் சொல்வதை பெற்றோர்கள் கேளுங்க. ஒருவரை ஒருவர் மதித்து நடக்கும். அதிகாரத்துக்குரிய ராஜா தன்னுடைய ஆளுகையில் இருக்கிற மக்களை அவன் விருப்பத்தின்படி நடத்துவார். அங்க பிரச்சனை இருக்கும், அது கோவம் இருக்கும். அதனால தான் என்ன சொல்றாரு, 2ஆவது அதிகாரத்தில் ராஜா சொல்ற நம்ம எண்ணெய் மயங்குது, அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால முன்னே கெடுத்து கொடுக்குறாய், குடும்பத்தை கெடுக்கிறாய், சமூகத்தை ராஜா இருக்கிற அவனை என்ன பண்ணக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது. அது அழகா பதிவு பண்ணார். கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கு துரோகம் செய்கிறான், தன்னைத்தானே அழித்து. ஐயாவை கோபப்படுத்தினா என்ன நடக்குதுன்னு தெரியும், அம்மா கிட்ட கோபப்படுத்தினா என்ன நடக்குதுன்னு தெரியும், பிள்ளைகளை கோபப்படுத்திட்டா என்னன்னு தெரியும். புரிஞ்சுங்க, ஏன் கோபப்படுறாங்க, அது ஏற்ற மாதிரி நடக்கும். இப்போ நான் என்ன ஓடணும் தெரியுமா, இந்த காரியங்கள்லாம் எப்படி செய்தது தெரியுமா, நாங்கள் எப்படி நடந்து வந்தோமோ, எங்களை தான் எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, இப்படியே பேசியிருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு ஏற்றபடி இன்றைக்கு இருக்கிற நடைமுறை பற்றி ஒரு பிள்ளைகளுக்கு ஞானமாக நடக்குது. அநேக குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லாத பார்க்குறேன். ஞானமாக நடக்குது. பிள்ளைகளை அவருடைய விருப்பத்தை நல்ல வசனம் 2 வசனம் பிள்ளைகளுக்காக தான் சொல்றாரு, பெரிய பெற்றோர்களுக்காக தான் சொல்லுறாரு. பவுலுடைய எபேசிய சபைக்கு எழுதும்போது எபேசிய 6ஆம் அதிகாரம் 2-3 வருஷம் உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் உன் ஆயுசு நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடு, அவளை மதிச்சு நட, அவளை கீழ்ப்படி, நல்லது. அதுக்கு அட்டவசம் சொல்றாரு, பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாரு. இன்றைக்கு இருக்கிற சூழல், இன்றைக்கு இருக்கிற ஓட்டம் மிக வேகமாய் போகிறது. நாமெல்லாம் படிச்சது ஒன்றாது, உங்கள் பிள்ளைங்க படிக்கிறது வேறையா இருக்கு. நாம படிச்சதே இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு முடியாது. இப்போ பிள்ளைகளை எங்க போய் வைக்கணுமோ அங்கே வச்சு பாருங்க. அவர்களுடைய திறமையை மேல வச்சு பாருங்க, அவரோட தாளந்துகளை மேல வச்சு பாருங்க, அவர் படிப்பு அதை மேல வச்சு பாருங்க. இப்பொழுது செய்கிற வேலைக்கு நீங்க மதிப்பு, நீங்க மதிக்காவிட்டால் யார் மதிப்பார்? இன்னும் என் கீழே இருக்கணும், இன்னும் என் கால் கீழே இருக்கணும்னு நினைக்கிறதுனாலதான் அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லாம போகுது, சந்தோஷம் இல்லாம போகுது, பிரச்சனைகள் பெருகிக் கொண்டே இருக்கு. கொஞ்சம் மாத்தி நிறைய முன்னெல்லாம் என்னப்பா உங்க வீட்டில் பையன் பற்றி சொல்லணும், நான்ப்பா தோலுக்கு மேலே வந்துட்டு அப்படி என்ன சொல்றது தெரியல, அப்படி சொன்ன காலம் போச்சு. சுயநலங்கள் பெருகி போனதுனால ஆங்காங்கே குடும்பங்கள் விஷயம் சபையில் அப்படிதான்
ஒருத்தர் கருத்துக்களை கேட்டு மதித்து நடக்க வேண்டிய காலம். எல்லாரும் முக்கியமானவங்க. ஐயா சொல்லிட்டாரு, பிமாச சொல்லிட்டாரு, செக்ரட்டரி சொல்லிட்டாரு, கேட்டு சொன்ன காலங்களாம் இருந்துச்சுங்க. இப்போ அவரு என்ன சொல்றது, அது சொன்னா செய்யணுமா, இப்படி சொல்ற காலத்துக்கு போட்டுங்க. ஞானமாய் நடக்க வாழ்றது கொஞ்சம் காலம், ஆண்டவரை புரிந்து கொள்கிறோம். அதனால தான் இங்கே அழகாக சொல்கிறேன், திராட்சை ரசம் ஒருத்தர் மயக்க ஆளுக்கு அது கோப்படுத்தாரு. அவன் எப்படினாலும் செய்வான். ராஜாக்களை உருவாக்கும் போதே ஆண்டவர் சொன்னாங்க, வா நான் நடத்துகிறவங்கள போங்க, எத்தனை ஓதரை மன்னிச்சிட்டேன், கீழ்படியாமல் படிங்க மன்னிச்சேன், எனக்கு அலுவலப்பக்கூடிய காரியம் செய்த மன்னிச்சேன், தண்ணி ஒன்று கட்டிங்க தண்ணி கொடுத்தேன், வழி ஒன்று கட்டி வழி அமைச்சு கொடுத்தேன், எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் என்ன பண்ணிங்க, அவங்களுக்கு ராஜாக்கிறாங்க, இவங்களுக்கு ராஜாக்கிறாங்க, ஏன் எனக்கு இருக்கிறான்னு கேட்டீங்க. ராஜா ஒருத்தன் வந்துட்டா நீங்கள் உன்னை படுத்துகிற பகல் நான் எனக்கு தெரியும், ஜாகிரதையாக இருக்கமான்னு கேட்குறேன். ராஜா ஒன்று கேட்டாங்க, ராஜாவை கொடுத்துட்டேன். இப்போ ராஜா பார்க்கறதெல்லாம் கேட்குறான், ராஜா நடிக்கிறதெல்லாம் செய்யணும்னு பார்க்கணும். நல்லவனும் வந்தான், கேட்டவனும் வந்தான், அழிந்து போனார்கள் மக்கள், கோபம் மூட்டினார்கள், சமூகம் போச்சு என்று நாம சமூகத்தில் சாட்சிகளாக இருப்பது இல்லாத போனதுக்கு நாம ஒருவரை ஒரு கோபப்படுத்தின என்று சாபத்துக்கு ஆளாயிருக்கிறோம். ஞானமாய் நடக்க பழகிக்கொள்ளும். அதுதான் ஆண்டவர் விரும்புவது. வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதில் தலையிட்டு கொள்வார். நாம் எந்த நிலையில இருக்கிறோம், வழக்கு வருதுன்னா விலைக்கு ஒதுக்கி போறது நல்லது. அவன் என்ன சொல்றது, இவன் என்ன சொல்றது, நான் பார்த்தேன், எனக்கு தெரியும் அதிகாரி, எனக்கு தெரியும் போலீஸ், எனக்கு தெரியும் கோர்ட்டு, இப்படி போனா யாருடைய கஷ்டம், யாருக்கு கஷ்டம், யாருக்கு நஷ்டம்? நம்முடைய குடும்பத்துக்கு நஷ்டம், நம்முடைய திருச்சபைக்கு நஷ்டம், நம்முடைய சமூகத்துக்கு வெட்கக்கு. இவைகளை உணர்ந்தவர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை, விட்டுக் கொடுக்க பொறுமையா இருக்க வேண்டியது, பொறுமையா இருக்க ஞானமா நடக்க. இது நம்முடைய காரியம் அல்ல, இது ஆண்டவருடைய காரியம். ஆண்டவருடைய காரியத்துக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீ செய்கிற ஒவ்வொரு பேச்சு செயல்கள் ஆண்டவரை திருப்தி கொடுத்துகிறதா? இல்ல ஆண்டவரை கோபப்படுத்தி சாபத்தை வாங்கிக்கிறான்னு பாரு. இன்னைக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை 7 ஜென்மமும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். வசனம் சொல்லுது, ஞானமாய் நடக்க பழகிக்கொள்ளும். இன்று செய்யாவிட்டால் நாளை செய்ய முடியாது. சோம்பேறி குழுதுன்னு உள்ள மாட்டான். ஆனால் எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சார் அப்படின்னு ஒதுக்கி போய் குழுதுன்னு முறைங்க. பிச்சை கேட்டால் ஒன்றும் கிடைக்காத காலம் வந்துடும். இனி விரும்பியும் செய்ய முடியாத ஒரு நேரம் வந்துடும். இன்றைக்கு ஆண்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் செய்ய முடியாத நிலையில உங்களை வைத்திருக்கிறார். வீட்டில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய பிரயாசப்படுங்க. அப்பா அம்மாக்கு என்ன செய்யணும், மகளுக்கு என்ன செய்யணும், பெற்றோருக்கு என்ன செய்யணும். இன்னைக்கு அந்த பொறுப்பு, அந்த அதிகாரம், உங்களுடைய வருமானம், உங்களுடைய திறமை, ஒரு தாளத்து, ஒரு பலம் இப்போது உனக்கு இருக்கிறது. இந்த பலத்தோடு, இந்த சகல வசதிகளோடு நீ உன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, உன் உடன்பிறந்தோடு செய்ய வேண்டிய காரியங்களை இப்போ செய். இல்லைன்னா 1 நாள் செய்ய முடியும். 1 நாள் நீ வந்து இருப்பாய், மற்றவர்கள் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிற காலம் வந்துடும். இப்ப இருக்கிற மாதிரியே இருக்காது, மாறி போகிற காலம், மாற்றிக்கொண்டே இருக்குது, உலகம் சுத்தி கொண்டே இருக்குது. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்கிறார், இன்றைக்கு உனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீ ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. அதாவது குளிர்துன்னு உடமாட்டான் சோம்பேறி, அறுப்புல பிச்சை கட்டுறவனுக்கு இன்றைக்கு இருக்கிற வாய்ப்பு. நீங்க படிச்சுக்கலாம், இன்றைக்கு வேலைக்கு போகலாம், உன் வருமானத்தை ஞானமா செலவிடலாம், இன்றைக்கு உன் குடும்பத்தை கட்டி எழுப்பலாம். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதை ஏன் பயன்படுத்தணும்? இதோ போறது அடுத்த தலைமுறைக்கு. நீ நல்லது செய்தா நல்லது நடக்கும், கெட்டது செய்தா கெட்டது நடக்கும். நல்லது நடந்தா அடுத்த தலைமுறை பாக்கியவான். நல்ல வசனம் வாசிக்கும் போதும் நீதிமொழிகள் புஸ்தகம் 20 அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கும். அவனுக்கு பிறகு உத்தமத்தில் நடந்து போறா, அவன் செய்ய வேண்டியதான் காரியத்தை செய்தா. ஆனால் அவனுக்கு பின்னாடி அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பான். நீ உத்தமத்தில் நடக்கிறன்னா உன் பிள்ளைகள் அந்த சாபத்தை அனுபவிப்பார். நீ உத்தமத்தில் நடந்தால் நீ உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைத்து வைக்கிறாய் என்பது
ஏற்றப்படும். நாம் நடக்க வேண்டிய பாடம், நாம் நடக்க வேண்டிய காரியம், இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவ உங்களை தேடணும். உங்களுக்கு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இதை தேடி வருகிறார் ஆண்டவர். கூட பார்க்கிற நம்ம ஜனம் முட்செடியில திராட்சை பழத்தை தேடுறோம், முட்புதர்ல அத்தி பழத்தை தேடுறவர்களாக இருக்கணும். முட்செடிகளாக முட்புதர்களாக மாறி போயிருக்கிறது கிறிஸ்துவ மார்க்கம். இதற்குள்ள ஆண்டவர் திராட்சை பழத்தையும் அத்தி பழத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார். முட்செடிகளாய் முட்புதர்களாய் இருக்கிற காலங்கள் மாறணும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். நல்ல மரத்துல கெட்ட கனி கிடைக்காது, கெட்ட மரத்துல நல்ல கனி கிடைக்கும். தெளிவா சொல்லிட்டு போறேன். எதற்கு இதெல்லாம் சொல்றாருன்னா, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்வு கொஞ்ச காலம் வாழணுமே, இந்த வாழ்வு வாழ்ந்து கண்ண முன்னா போச்சு என்பது அல்ல. நாம் செய்கிற ஒவ்வொரு காலத்து ஆண்டுக்கு முன்னாடி நின்று கணக்கு ஒப்புவிக்கணும். அதற்கு பிறகு நித்தியமான ஒரு வாழ்வு இருக்கிறது. அதில் நீ ஆண்டவரும் சேர்ந்து வாழ வேண்டிய காலம். பரலோகம் நல்ல வசனம். இங்கு வாசிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதியில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அந்த அழகா பதிவு பண்றாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நாமும் உடைகளை கிறிஸ்துவலை காட்டிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய முக சாயல்களை கிறிஸ்துவலை காட்டிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய பேச்சில நடத்தையில கிறிஸ்துவலை காட்டிக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய உணவு காட்டுகிறது, நம்முடைய உடை காட்டுகிறது, நம்முடைய உறவினம் காட்டுகிறது. ஆனா நம்முடைய வாழ்வு காட்டுகிறதா? ஆண்டவர் கேட்டு வாழ்கிறோமா? ஆண்டவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ முடியாது நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இந்த உலகத்தோடு வாழ்வின் முடிவில் கிறிஸ்துவோடு தொடர் ஒரு ராஜ்யத்தில் நித்தியமா வாழ்கிற வாழ்வுக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? எவ்வளவு காலம் செல்லும் தெரியல. கடந்த ஆண்டு 9 மாசம் போச்சு. இருட்டறையில் இருந்த மாதிரி இருந்தோம், ஆலயங்களும் மூடப்பட்டு இருந்தது, வீடுகளிலே ஒரு அச்சுறுத்தலோடு நாம இருந்தோம். 8-9 மாதங்கள் போச்சு. 21 துவங்கி இருக்கிறோம். இது எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், நான் கிறிஸ்துவோடு இருப்பேன், கிறிஸ்து என்னோடு இருப்பார். அவர் சித்தத்தின்படி செய்ய என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. நான் அவரோடு பயணிக்கிறேன். அந்த தீர்மானம் இந்த நேரத்தில் எடுக்க முடியுமா? எவ்வளவு காலங்கள் பழசையே நினைச்சிட்டு பழச வாழ்வையை தொடர்ந்து கொண்டிருக்காங்க. கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கும். பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாக வேண்டும் என்று பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதின 2:5 என்று எல்லாம் புதிதாக உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஜெபம் செய்யும். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகவல் இந்த நாளின் ஆண்டவரே ஆராதனை கோடையில உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் நீர் கொடுத்தது நேரத்துக்காக சோதனை கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தை, இருவரும் கருக்குள்ள பட்டை, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அது எலும்பை ஊனை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறார். என் வாழ்வை பிரதிபலிக்கின்ற கண்ணாடியாய் என் முன் நிறுத்தப்படுகிறார். என்னை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல ஒப்பு கொடுத்து, மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னித்து, ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகி, ஒருவரை ஒரு மதித்து, ஒருவரை ஒரு கனம் பண்ணி, ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாமத்தை பிரசாதப்படுத்தி உமக்கென்று சாட்சிகளாக வாழ கர்த்தர் எங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று மன்றாடு. நம்முடைய கரங்கள் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் தொடர்ந்து பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கட்டி மனிதன் உற்பத்தி பிறந்தார். பாதத்தில்
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை முறையிலே இன்னும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அடுத்த வாரம் கூட 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு ஒரு ஆராதனையும் நடைபெறும் என்று சபையாருக்கு அறிவித்துக் கொள்கிறோம். சபையார் இதை கவனத்தில் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதிய வருடத்திலே ஆயர்களையும் மற்றும் சபை ஊழியர்களையும் கண்டுகொள்ளும் நிகழ்ச்சி நாம் நடத்துவது வழக்கம். இந்த வருடம் கூட அப்படி செய்ய நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அதாவது அடுத்த வாரம் 2ஆம் ஆராதனை முடிந்தவுடன் 10:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும். சபையார் கவனத்தில் கொள்ளவும் அதில் கலந்து கொண்டு ஆயர்களை வாழ்த்தவும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வருடம் முழுவதும் அவர்கள் நமக்காக உழைக்கிறார்கள். இந்த ஒரு நாள் மாத்திரம் நீங்கள் தங்கியிருந்து அவர்களை வாழ்த்தி செல்ல உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 2021ஆம் ஆண்டின் கேலண்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மேத்யூ சகோதரன் மாத்திரம் அதை செய்கிறதுனாலே கொஞ்சம் லேட் ஆகும். சபையார் அதை பொறுத்துக்கள் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லா வீடுகளுக்கும் அந்த கேலண்டர்ஸ் வந்து சேரும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த கொரோனா COVID-19 இந்த தாக்கம் இன்னும் அடங்கவில்லை. இதனுடைய தாக்கம் 2வது அலை என்ற நிலைமையிலே மிகவும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது என்று உலக நாடுகளிலே சொல்கிறார்கள். ஆகவே சபையார் ஒருவர் நமக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, நம்முடைய திருச்சபை சேர்ந்தவர்களோ சேராதவர்களோ எல்லாருக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக நம்முடைய சகோதரர்கள் வெளிநாடுகளிலே வாழ்கிறார்கள். அரபு தேசங்களிலே மற்றும் அமெரிக்கா, இங்கிலாந்து தேசங்களிலே இந்த COVID-19 மிகவும் பாதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களிலே வசிக்கும் நம்முடைய சபையை சேர்ந்த குடும்பத்தாருக்காக சபையார் தொடர்ந்து ஜெபிக்க அனுதினமும் உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே தாங்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு மரண அறிவிப்பு. நம்முடைய சபையை சேர்ந்த மூத்த அங்கத்தினர் திரு பெட்ஃபோர்ட் பிரபாகரன், அதாவது நம்முடைய முன்னாள் பொருளாளர் திரு வில்சர் பேம்பகர் அவருடைய இளைய சகோதரன் கடந்த வாரத்திலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய நல்லடக்கம் அடுத்த நாளிலே நடந்தது. குடும்பத்தாருக்காக சபையார் ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம். முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 96,300, ஸ்தோத்திர காணிக்கை 2,600, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 500, பெண்கள் ஐக்கிய சங்கம் 2,040, வாலிபர் ஐக்கிய சங்கம் 2,070, புதிய ஆலய கட்டட நிதி 1,850, ஓய்வு நாள் பள்ளி 1,130, பேராய விடுதி நிதி 320, நலிந்தோர் நல நிதி 3,040, குருத்துவ பணியாளர் நிதி 420, திருமணக்கு காணிக்கை 500, திருமண ஓலை காணிக்கை 700, ஆராதனை காணிக்கை 8,070, கல்வி நிதி 2,100, வருடாந்திர குடும்ப நன்றி காணிக்கை 4,600, வெண் கிறிஸ்துமஸ் 200, இசை விழா 6,100, ஆக மொத்தம் 1,32,540. 2ஆம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 100, பிறந்தநாள் காணிக்கை 700, திருமண நாள் காணிக்கை 500, திருமண கட்டணம் 6,000, ஆராதனை காணிக்கை 8,480, ஆக மொத்தம் 15,780. நன்றி. விவாத அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை 20 பேராய் நித்திய காலத்தை சார்ந்த திரு E.D. பாண்டியன் என்பவருடைய குமாரத்தி செல்வி D. பிரேமா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை 20 பேராய் நித்திய காலத்தை சேர்ந்த திரு V. அருண் காலம் சென்ற திரு E. வெங்கடேசன் என்பவருடைய மகனுக்கும் திருமணம் செய்யக்கூடிய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தலைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படி தேச சட்டப்படி இருக்குமானால் அது திருச்சபை போதகருக்கு எழுதி மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட போகிறது காட்சிவைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தென்னிந்திய திருச்சபை 7 பேராயும் வைத்த ஆலயத்தை சார்ந்து திரு T. ராபர்ட் ஜெயசீலன் என்பவருடைய மகன் திரு R. ஸ்டான்லி என்பவருக்கும், பேர்ணாம்பட்டு MV குப்பம் குருசேகரம் தூய யோவான் லுத்ரன் திருச்சபையை சார்ந்த அருள் திரு R. வில்சன் டேவிட் என்பவருடைய குமாரத்தி செல்வி W. பிளஸ்ஸி வின்சி ராணி என்பவருக்கும் திருமணம் செய்யக்கூடிய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாய
எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட போகின்ற பிள்ளைகளுக்காக திருச்சபையார் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகவலே, திருமணத்தில் இணைக்கப்பட போகின்ற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். திருமணத்தை ஆயத்தம் செய்யும் போது நீங்கள் கூட இருக்க சுவாமி. பிரேமா, அருண் இவர்களுடைய கனவு கொடுக்கிறோம். ஸ்டான்லி பிளஸ் வின்சி ராணி இவருடைய கனவு கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகள் திருமணத்துக்கு இந்த ஆயத்தமாகும் பொழுது அவர்களுடைய சகல ஆண்டவரே ஞானத்தையும் அறிவையும் தெளிந்தபடியும் தாங்க. கணவன் மனைவி என்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதற்கேற்ற மனப்பக்கத்தை தாங்க. திருமண ஆய்வு செய்வதில் குடும்பத்துக்கும் சமாதானத்தை தந்து ஆண்டவர் ஒருவித்து ஆண்டவரே இந்த திருமண ஆயத்தத்தை செய்ய போயிடுச்சு. இயேசுவை நாம் காட்சிகள் நல்ல பிதாவே. நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனை 219வது கீர்த்தனை நித்தமுயல் மனமே என்ற பாடலை பாடவும். ஒரு 3 சரணங்களை பாடலாம். அப்பொழுது காணிக்கை 2வது காணிக்கை. நித்தமுயல் மனமே பரிசுத்த ஜீவியத்தில் மெல்ல வளரணி. நித்தமுயல் மனமே அந்த இயேசுவினில் பக்தியாயாமன்று, அந்த இயேசுவினில் பக்தியாயாமன்று சந்தியவே மட்டும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகின்ற ஆண்டவரே, இந்த வழிபாட்டில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கடந்து ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நல்ல சுகர் பலன் ஆரோக்கியம் சமாதான சந்தோஷத்தை பெற்று இந்த நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இந்த நாமத்தினால் ஜெபிக்கிறோம். சிறு வாலிபர்கள் பெரியோர்கள் தனியாய் குடும்பமாய் ஆண்டவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு
சமூகம் வந்திருக்கிறாங்க. உற்சவங்கள் வேண்டுதலை கத்த நிறைவேற்றி அந்த ஒரு குறையாதபடிக்கு இந்த பிள்ளைகளை காத்துக் கொள்ளும். அஞ்ஞானமுடைய பிள்ளைகள் அந்த ஒரு ஒன்றிலும் குறைபட்டு போகக்கூடாது. நாமும் தொலைக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமாக மன மகிழ்ச்சியாக குறைகளாக நிறைவா தேவையான சந்தேகம் அதுவே இந்த நிலையை ஒவ்வொரு குடும்பத்தில் இராதபடிக்கு நீங்கள் தலைமையேற்று நடத்துங்க. ஞானமாய் வழிநடத்துங்க. இந்த கடலில் ஒப்பு கொடுங்க. படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறது வசதி தாங்க, படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை அறிவும் பிள்ளைகளுக்கு தாங்க. பிள்ளைகளை படிப்பை வைப்பதற்கு அந்த பெற்றோர்களுக்கு வசதியை ஏற்படுத்திட்டாங்க. வாலிப சகோதரர்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற காலத்தில் அவருக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் படிப்பில், வேலை, குடும்ப காரியங்கள் ஒன்றும் குறைந்து போகாதபடிக்கு நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நன்றார். பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடன்களை செய்வதற்கு ஆண்டவரே நேர்வழியாக நடத்துங்க. உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்று. வேலை செய்வோருக்கு வேலை செய்ய பிராணி பலத்துக்கான வருமானத்தை ஆசீர்வதிக்க அவர்கள் வேலை ஸ்தலத்தில் சமாதான சந்தோஷத்தை வைக்க பிள்ளைகள் குடும்பமாய் இருக்கிற இடங்களில் ஆசீர்வாதமாக இருக்கிறது. வயதான சகோதர சகோதரிகள் ஓய்வு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பு வீடு நிறைவேற்றுங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சட்டைக்குள்ள அவரை மறைத்து நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை சரீரத்தில் வை. எண்ணங்கள் சிந்தனைகள் வை. இவையெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் விருப்பங்கள் எதிர்பார்க்கப்படியே பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களை கட்டிடுகிறார். இந்த 44 செபிக்கிறார். ஆண்டவரை பொழுதும் வெளிநாடுகளில் இருக்கிற திருச்செழு குடும்பத்தின் பிள்ளைகளை நினைக்கிறோம். குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே தொற்று நோயினுடைய பாதிப்பு வேறு அளவில் உலகம் முழுவதும் அச்சத்தை கொடுத்து கொடுக்கிற விடைகள் குடும்பத்தின் பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இரத்த கோட்டைகளால் மறைத்து பாதுகாத்துக் கொண்டு இங்கே இருக்கிற குடும்பத்தினர் உறவினர்கள் ஆண்டவர் பெற்றோர் உடன் பிறந்தோர் ஆண்டவரை செபிக்கிற வேண்டுதல் கண்களில் தயவுண்டாகும். நல்ல உறவு தொடர்பை ஒருவருக்கு ஒரு விசாரித்து பெற்றுக்கொள்ளும். மகிழ்ச்சி சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும். கர்த்தர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றார். உடைய காரணங்கள் ஒப்புக்கொடுக்கிற பாதாபுர காணிக்கைகள் பொருத்தனைகளோடு வேண்டுதலோடும் செலுத்திருக்கின்ற அந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அப்படி செபம் வேண்டுதல் எதிர்பார்ப்பெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு விஷயம் மனதில் காணிக்கைகளை அங்கீகரித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு வேண்டுதல் நிறைவேற்றுகிறார். ஒன்றிலும் குறையில்லாம் எதிர்பார்ப்புக்கு மேலான காரியங்களை வாரம் முழுவதும் பெற்று நாமத்தை பயன்படுத்தட்டும். வாரத்தில் அருமையான பிள்ளைகளுடைய போக்கில் மற்றும் சமூகம் இருக்கட்டும். அவருடைய பிரயாணங்களில் உடன் இருப்பீராக. கைது செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் நம்முடைய நாம மகிமைக்கு அவளை நடத்துவீராக. மறுபடியும் நாங்கள் வழிபாடுல கலந்து கொண்டு சமூகத்தில் நாங்கள் ஒருவரோடு இணைந்து தொழுது கொள்ளும். உங்களுடைய நீதி வளர்த்தினால் எங்களை தாங்கி பராமரித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எச்சரிக்கைகள் முடியாதவை. நாம் யாரும் எழுந்து கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். சொன்ன பிறகு எல்லாரும் உட்கார்ந்து அதன் பிறகு ஆசீர்வாதத்தோடு பல மண்டலங்களில் இருக்கிறார். நாமும் கஷ்டப்படுவோம். ராஜபோதான் சித்த மரணங்கள் செய்யப்படுவது போல ஊழியம் செய்யப்படும். அது வேண்டிய ஆதாரத்தை தீர்த்தார். எங்கள் விரோதமாக யுத்தம் சென்று நாம் மன்னிக்கிறது போல குற்றம் பண்ணி எங்களை சோதனை பிரவேசத்தினாக்கு ரட்சித்து ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றைக்கும் ஊழியர்களே. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தும் நம்மோடு கூட என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக. Amen.
போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you.